அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ லெக்சரில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாங்கள் சாப்டர் 1 பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ட் 3 வந்து ஆரம்பிக்கிறோம். பார்ட் 3ல் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரோல் இன் த டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். இப்போ ரோல்ன்றதுக்கு பதிலாக பீப்புள் என்று சொல்லிவிடும், அல்லது ஆக்டர்ஸ் இந்த டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் என்று சொல்லிவிடும். ஆக டிஃப்ரெண்டான வேர்டுகளை வந்து பயன்படுத்தினோம். இப்போ முதலாவது நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம் ரோல். ஒரு டேட்டாபேஸில் ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி முதலாவது டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ரோல் அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸில் என்னதை குறிக்கணும் அப்படின்னு சொன்னால் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுமதி, தமிழில் அனுமதி அல்லது ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்னத்துக்காக நாங்கள் அனுமதியை வழங்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டேட்டாவும் எல்லாராலையும் பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்லா டேட்டாவையும் எல்லாராலையும் பார்க்க முடியாததுக்கு உதாரணமாய் நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கருதுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை என்னால் பார்க்க முடியாது, அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த விவரங்களும் எனக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் என்றதுக்குரிய செயல்பாடு தான் வந்து பெர்மிஷன்ஸ். அதாவது உங்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய அல்லது உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்ப்பதற்கான பெர்மிஷன்ஸ் அல்லது ப்ரிவிலேஜ் இருக்கும். அப்போ இப்படியான ப்ரிவிலேஜஸ்கள் பெர்மிஷன்ஸை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரோலை வந்து நாங்கள் செட் பண்ணிக்க முதல் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரோலை ஒரு கிவன் நேமால் அல்லது தொழிலினுடைய பெயரால் நாங்கள் அந்த ரோலை வந்து டிஃபைன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை நாங்கள் கஸ்டமர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வங்கியில் இருக்கிற ஒரு ஊழியர் அதை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே வங்கியில் இருக்கிற கேஷியர் அவருடைய பேரை பயன்படுத்துவோம். வங்கியில் வந்து மேனேஜர் என்று சொன்னால் மேனேஜர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ரோல்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வகையான பெர்மிஷன்ஸ் இருக்கும்னு தான் அர்த்தம். அப்போ நாங்கள் இதில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்ன வகையான பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது என்றதை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து ரோல் இந்த டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்னுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அப்போ அடிப்படையில் வந்து 4 வகையான ரோல்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணப்படும். அப்போ ஒரு டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்டில் அடிப்படையிலேயே 4 வகையான ஆக்கள் தான் இருக்கு. அவையில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து டேட்டாபேஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது டேட்டாபேஸ்களை வந்து முகாமைத்துவம் செய்கிறது. இவரை சுருக்கமாக DBA அப்படின்னு சொல்லி அழைக்கணும். அடுத்த 2வது ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ், அதாவது வந்து டேட்டாபேஸினுடைய டிசைன் பண்ணுறன் அவர்கள், வடிவமைப்பாளர்கள். 3வது வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், கம்ப்யூட்டரில் உதாரணத்துக்கு C#, ஜாவாக்களை பயன்படுத்தி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறவர்களை தான் நாங்கள் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். 5வதாக எண்ட் யூசர்ஸ், இறுதி பயனாளர்கள். உதாரணத்துக்கு ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னால் அங்கே கஸ்டமர்ஸ், அவர்களை தான் வந்து நாங்கள் எண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 4 வகையானது அடிப்படையாக இருக்குது. இது தவிர நிறைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அல்லது என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரோல்கள் இருக்கும். அப்போ அடிப்படையிலே பேசிக்காக 4 ரோல்ஸை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அந்த 4 ரோல்ஸையும் வந்து 1 by 1 நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன ரோல்கள் என்னென்ன டெஃபினிஷன்ஸ்ன்றதை அடுத்த வார ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரோல் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னுடைய சுருக்கமான பகுதி வந்து DBA அப்படின்னு சொல்லி அழைக்கணும். உதாரணத்துக்கு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு ரோலாக கருதப்படும். அப்போ அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸினுடைய என்விரான்மெண்ட்டில் அல்லது டேட்டாபேஸுக்கு வந்து மிகவும் முக்கியமானது பிரைமரியான வளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ். அதே மாதிரி 2வது அங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் DBMS அப்படின்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது ஒரு சாஃப்ட்வேர். 2வது ரிலேட்டட் சாஃப்ட்வேர். அப்போ ஒரு டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்டில் முக்கியமான ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். இதுகளை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸாக கருத முடியும். அப்போ ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இந்த ரிசோர்ஸுகளை வந்து முகாமைத்துவம் செய்கிறது. ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னால் வளங்கள். இந்த 3 வளங்களையும் முகாமைத்துவம் செய்கிறதான் அவருடைய முக்கியமான பணியாக கருதப்படும். அவருடைய பணிகளை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அவருக்கு இருக்கிற முதலாவது வேலை வந்து டேட்டாபேஸை வந்து அக்சஸ் பண்ணுவதற்கான ஆத்தரைசிங்கை வந்து வழங்குறது. அதாவது ஒரு யூசர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ண வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய பெர்மிஷனை கொடுக்குறது முதலாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
அடுத்தது வந்து கோஆர்டினேட்டிங் அண்ட் மானிட்டரிங் இட்ஸ் யூஸ். அந்த டேட்டாபேஸை வந்து பயன்படுத்துகிற நபர்கள் அல்லது அந்த பயனாளரனுடைய செயல்பாடுகளை மானிட்டர் பண்ணுதல், கோஆர்டினேட் பண்ணுதல், ஒருங்கிணைத்தல் அவருடைய இன்னொரு வேலையாக கருதப்படும். அதே மாதிரி மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேட்டாபேஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்களை வந்து வேண்டுறது அல்லது அலோகேட் பண்ணுறது வந்து ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னுடைய வேலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய 3 வேலைகள் வந்து சொல்லி கிடக்கும். ஒன்று வந்து பெர்மிஷன் கொடுக்கறது, ரெண்டாவது வந்து கோஆர்டினேட் மானிட்டரிங் பண்ணுறது, தேவையான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்களும் வாங்குறது. இது மூன்றும் அவருக்குரிய வேலையாக கருதப்படும். அடுத்தது அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு. உதாரணத்துக்கு ஒரு இலீகலாக ஒரு நபர் ஒரு ஆளுடைய டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டார் என்று சொன்னால் அதுக்கு பொறுப்பு சொல்கிறது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் வந்து ஸ்லோவாக அல்லது புவர் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டைம், அதாவது ஸ்லோவாக வந்து வேலை செய்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவரும் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அப்போ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய வேலைகளை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸினுடைய தலையங்கம் வந்து டேட்டாபேஸ் டிசைனர்ஸ், அதாவது டேட்டாபேஸை வந்து வடிவமைப்பவர்கள் அல்லது டேட்டாபேஸ் வடிவமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத இந்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். முதலாவது பாயிண்டில் வந்து மிகப்பெரிய டேட்டாபேஸ்களுக்கு வந்து 2 வகையான டிசைனர்ஸ் இருப்பினோம். ஒன்று வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் இருப்பினோம், ரெண்டாவது பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு இருப்பினோம். அப்போ இந்த ஸ்லைட்ஸில் வந்து டிசைனரை வந்து நாங்கள் மேலும் 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ், ரெண்டாவது லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர். அதில் வந்து முதலாவது லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய முதலாவது வேலை டேட்டாக்களை அடையாளம் காணுதல். அப்போ டேட்டாக்களை எப்படி அவர் அடையாளம் காணுவார்னு சொன்னால் என்டிட்டிஸ், அட்ரிபியூட்ஸை அடையாளம் காணுவார். அப்போ என்டிட்டின்னு சொன்னால் என்ன, அட்ரிபியூட்னு சொன்னால் என்னன்றதை நாங்கள் சாப்டர் 5ல் வந்து படிப்போம். அப்போ இப்போதைக்கு முதலாவது டேட்டாக்களை வந்து அடையாளம் காணுவார் ஒன்று. அடுத்தது ரெண்டாவது என்ன செய்வார்னு சொன்னால் டேட்டாக்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை வந்து அடையாளம் காணுவார். இது வந்து அவருடைய 2வது வேலையாக இருக்கப்படும். மூன்றாவது டேட்டாபேஸினுடைய ரூல்களை அல்லது லிமிட்டேஷன்ஸ்களை வந்து அளவிடுவார். அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. அந்த கன்ஸ்ட்ரெயின் ஒரு டேட்டாபேஸில் வந்து டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல் இருக்குதோ அதுகளை வந்து அடையாளம் காணுவார். அப்போ அவருடைய அடிப்படையான வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாக்களை அடையாளம் காணுதல், டேட்டாக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை அடையாளம் காணுதல், மூன்றாவது டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுவதற்கான ரூல்கள் அதாவது கன்ஸ்ட்ரெயின்கள் என்ன அப்படின்றத அவர் அடையாளம் காணுவார். இதுதான் வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனருடைய வேலை. சரி, நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸ் லாஜிக்கல் டிசைனருடைய இன்னொரு வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தில் அவருக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்லை பார்ப்போம். அவருடைய ஸ்கில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தில் இருக்கிற டேட்டாக்களை, அந்த டேட்டாக்களுக்குரிய ரூல்களை வந்து தரளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறது தான் அவருடைய அடுத்த வேலையாக கருதப்படும். அடுத்தது பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் லாஜிக்கலாக டிசைன் பண்ணப்பட்ட டேட்டாபேஸை ஃபிசிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பின்னுக்கு நீங்கள் படிப்பீங்க, இப்போ சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இஆர் டயக்ராம் கீறுவீங்கள். இஆர் டயக்ராத்தை கீறி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குவீங்கள், அதுக்கு பேர் வந்து ஸ்கீமா. இப்போ ஒரு பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கீமாவை பயன்படுத்தி டேட்டாபேஸுகளை ரியல் டைமில் டேட்டாபேஸில் உருவாக்குவார். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸஸ் படிச்சிருந்தால் இப்போ எக்ஸஸுக்கு வந்து கேள்விகள் தெரியும் தானே. உதாரணத்துக்கு ஒரு டேட்டாபேஸை உருவாக்கவும், அதில் பின்வரும் ஃபீல்டுகளோட டேபிள்களை உருவாக்கவும். இப்போ இந்த வேலையை தான் பிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர் வந்து செய்வார். சரி, நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். அப்போ அப்ளிகேஷன் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு சிசாப், ஜாவா போன்ற ப்ரோக்ராம்களை பயன்படுத்தி எழுதப்படுகின்ற ப்ரோக்ராம்களுக்கு பேர் தான் வந்து அப்ளிகேஷன். அப்போ புதிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை எப்படி உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களன்னு சொன்னால் அப்ளிகேஷனையும் டேட்டாபேஸையும் தனித்தனியாக உருவாக்கினோம். பிறகு ரெண்டும் உருவாக்கினா பிறகு அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளிகேஷனையும் டேட்டாபேஸையும் சேர்த்து விடணும். அப்போ அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ஒரு தேவை இருக்குது, டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவதற்கான தேவை இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸையும் இன்னொரு ரோலாக இங்கே கொண்டு வந்திருக்கணும். அப்போ அப்ளிகேஷன் வந்து எண்ட் யூசருக்கு என்ன தேவையோ அதை வழங்கும். அப்படி எண்ட் யூசருக்கு வழங்குகின்ற தேவைக்கு டேட்டாபேஸ்லேயும் இருந்து அவர்கள் தகவல்களை பெற வேண்டி இருக்கிறதால அப்ளிகேஷன் டெவலப்பரையும் இன்னொரு ரோலாக நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் இருக்கிற ரோல் வந்து எண்ட் யூசர்ஸ், அதாவது தமிழில் இறுதி பாவனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த இறுதி பாவனையாளர்களுக்காகத்தான் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கு. அதாவது இறுதி பாவனையாளர்கள் தங்களுக்கு தேவையான டேட்டாக்களை சேவ் பண்ணுறது, தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு அப்ளிகேஷனையோ அல்லது ஒரு டேட்டாபேஸையோ உருவாக்கி இருக்கு. அவர்களினுடைய தேவைக்கு ஏற்றபடி அல்லது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய டேட்டாபேஸ் இருக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கும் நாங்கள் வந்து பெர்மிஷன்கள் அல்லது ரோல்களை வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ என் யூசர்ஸ் அப்படின்றது நிறைய வெரைட்டிஸாக இருக்கும். உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸ், ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் பேங்கில் வேலை செய்கிற கஸ்டமர்ஸ், அதே மாதிரி பேங்கில் வேலை செய்கிற கேஷியர்ஸ், அந்த பேங்கில் இருக்கிற சுப்பீரியர் ஆஃபீஸரான மேனேஜர்ஸ், இவையில் எல்லாரையுமே நாங்கள் என்னவா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் என் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். சரி, நாங்கள் இன்றைக்கு பார்ட் 3னுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் பார்ட் 3ல பார்த்தது வந்து ரோல் ஆஃப் த டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். ஒரு டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அதனுடைய சமரி, ரோல் அப்படின்னு சொன்னால் பெர்மிஷன் அல்லது ப்ரிவிலேஜஸ். அப்போ அடிப்படையில் வந்து 4 வகையான ரோல்கள் இருக்குது டேட்டாபேஸில். ஒன்று வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் டிசைனர், அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அண்ட் எண்ட் யூசர்ஸ். அப்போ இந்த 4 பேரும் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். நீங்களும் இதற்கா வடிவாக பாருங்க. இதோட இந்த பார்ட் 3 வந்து முடியுது. அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் நான் வந்து சந்திரசேகரி சிவாகரன். நன்றி, வணக்கம்.